தரமான பிஓபிஎஃப் சிஸ்டர்னே கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று பிற்பகல் அல்லது மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை மலையகத்தின் மேற்கு சரிவான பகுதிகளில் இடைக்கிடையே தென்மேற்கு திசையில் கடும் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பிலான தகவல்களை வழங்குகின்றார் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி லக்ஷ்மி லத்தீப். மத்திய சபரகமோ மேற்கு தென் மாகாணங்களில் மழை விட்டுவிட்டு பெய்யும். பின் மழை வடமேற்கு மாகாணத்திலும் பரவல் அடையும். கிழக்கு ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகல் அல்லது மாலை இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் இடைக்கிடை கடும் காற்று தென்மேற்கு திசையில் வீசும். ஏனைய பகுதிகளிலும் தற்காலிகமாக கடும் காற்று மழையின் போது வீசும். கடல் பிரதேசத்தை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் அம்பாந்தொட்டை வரை காலியினூடாக உள்ள கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களை மழை விட்டுவிட்டு பெய்யும். காற்று தென்மேற்கு திசையில் வீசும். அதன் வேகம் மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வரை காணப்படும். மாத்தரை தொடக்கம் பொத்துவில் வரை அம்மாந்தோட்டை ஊடாக உள்ள கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களிலும், அதேபோல் புத்தளம் தொடக்கம் திருகோணமலை யாழ்ப்பாணம் ஊடாக உள்ள கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களிலும் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை உயர்வதுடன் இக்கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும்.